ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் கம்பைன்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் உடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நம்ம ஒன்று நம்ம பார்த்துட்டு இருக்கோம், டிஸ்கஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8வது பார்ட்டாக அது பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 7 வீடியோ வந்து போட்டிருக்கோம், இப்போ பார்க்காம பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஜூலை மந்த், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் நடந்து இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கவனிங்க, ஃபஸ்ட்டு என்ன கொஷின் சொல்லியிருக்காங்கன்னா, வெள்ளூர் ரிவோல்ட்டை பற்றி ஒரு கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க. அதாவது வேலூர் கழகத்தை பற்றி பின்வரும் கூட்டுகளில் எவை உண்மை? சரிங்களா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். சரிங்களா, இங்கே மொத்தம் 4 விதமான ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதில் வந்து ஆன்சர்ஸில் வந்து என்னவா கொடுத்துருக்காங்கன்னா 1-4 மட்டும் சரின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா, 1-4 வந்து கரெக்டாக இருக்குது அப்படி சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை இராணுவ படைகளின் தலைமை தளபதியாக சர் ஜான் கிரடாக் இருந்தார் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா, ஆமாம், அது உண்மை தான். சரிங்களா, அதாவது ரிவோல்ட் வந்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா சென்னையுடைய மாகாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் இருந்தாங்கன்னா சர் ஜான் கிரடாக் வந்து இருந்தார். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய 4வது ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்கள் என்ன இருக்குன்னா, இராணுவ வீரர்களின் சீரான விதிகள் வகுக்க மேஜர் பயர்ஸ் நியமிக்கப்பட்டிருந்தார். சரிங்களா, ஆமாம், இதுவும் உண்மை தான். சரிங்களா, இதை வந்து பாதுகாத்து அதனுடைய விதிகளை வந்து நிர்வகித்த யார் இருந்தாங்கன்னா மேஜர் வந்து பயர்ஸ் வந்து இருந்தார். சரி, அப்போ இந்த 2வது ஸ்டேட்மெண்ட்டும் 3வது ஸ்டேட்மெண்ட்டும் வந்து என்ன ரீசனுக்காக இது ராங் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணால், கவனிங்க, சென்னை ஆளுநர். சரிங்களா, அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேலூர் கழகம் அப்படின்னு நீங்கள் எடுத்தனாலே என்ன இயர் வரும்? 1806. சரிங்களா, 1806 வரும். அப்போது அந்த டைமில் சென்னையுடைய ஆளுநராக யார் இருந்தாங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு தான் இருந்தார். சரிங்களா, வில்லியம் பெண்டிங் பிரபு தான் இருந்தார். அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய கொஷின்ஸை இப்படி மாற்றி கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க, ஜிக்ஜாக் ரூல் மாதிரி. அப்போ சென்னை ஆளுநராக யார் இருந்திருப்பாங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு இருந்திருப்பார். அதே இந்திய தலைமை ஆளுநர், சரிங்களா, இந்தியாவுடைய தலைமை ஆளுநர் அவங்க யாருன்னு இருந்தாங்கன்னா சர் ஜார்ஜ் பர்லோ அவர் இருந்தார். சரிங்களா, அப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2வது ஸ்டேட்மெண்ட்டும் 3வது ஸ்டேட்மெண்ட்டும் வந்து என்ன ராங்ன்றதுக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சில நேரத்தில் வந்து கொடுப்பாங்க டிஎன்பிசியில், இல்லைனா வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடைய ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? 1-4 சரி, 2-3 வந்து ஏன் ராங் அப்படி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இதோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்டுறேன், அதை சொல்லிடுறேன், அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. 1857, சரிங்களா, 1857 யார் வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. சரிங்களா, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தா கானிங் பிரபு. சரிங்களா, என்னது? கானிங் பிரபு. அதனால ஆன்சர் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, நோட் பண்ணி வச்சுங்க. 1857. சரிங்களா, பெரும்புரட்சி வந்து நடந்திருக்கோம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து இருந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கானிங் பிரபு. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரி, இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியானதை தேர்வு செய்க. சரிங்களா, என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கரெக்டான ஒரு பேர் வந்து இதில் கண்டுபிடிக்கணும் எதுன்னு அப்படின்னு பார்க்கணும். இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, திருக்குறள் ஒன்று கொடுத்துருக்காங்க. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இக்குறளில் ஒரு செயலில் எவ்வாறு ஈடுபட வேண்டும் என திருவள்ளுவர் அறிவுறுத்துகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா, இதுக்கான ஆன்சர் 1 மட்டும். அதாவது 1 மட்டும்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு செயல்பட வேண்டும் அப்படி சொல்கிறாங்க. ஒரு செயலை வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பல முறை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யோசிக்கலாம். சரிங்களா, ஆனால் ஒரு செயலை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம இறங்கிட்டா அதுக்கப்புறம் பின் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. சரிங்களா, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதனுடைய குறள் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது அதனுடைய மீனிங் பாருங்கள் என்ன இருக்குன்னா, கவனிங்க, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பதை இழுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்க, செய்ய வேண்டிய வேலையை நன்கு ஆராய்ந்த பிறகு அதை செய்ய துணிய வேண்டும். துணிந்து விட்ட பிறகு யோசிக்கலாம் என்பது தவறு அப்படி சொல்றாங்க. அதாவது இப்போ ஒரு ஒர்க்கை வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம்,
அடடா என்னடா இந்த ஒர்க்கை தேவையில்லாம வந்து செஞ்சுட்டு இருக்கோமே அந்த மாதிரி யோசிக்கவே கூடாது சரிங்களா. இப்போ நாம கூட ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம், சரி குரூப் 4 படிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம். அதுக்குள்ளே குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வருது. சரி குரூப் 4ல என்னடா ரொம்ப கஷ்டமாக இருக்கே, சரி குரூப் 2க்கே படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பின்வாங்கக்கூடாது சரிங்களா. அதாவது ஒரு செயல் வந்து அதில் செய்ய ஈடுபட்ட பின்னாடி அதுலேருந்து பின்வாங்கக்கூடாது. அந்த ஒரு லாஜிக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் அதன் விளைவுகளையும் அதை செய்யும் வழிகளையும் நன்கு சரிங்களா, இங்கே நன்கு சிந்திப்பது அவசியம். ஒரு செயலை வந்து செய்கிறீங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் தீமைகளையும் அதனுடைய விளைவுகளையும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் தெரிஞ்சிட்டு பின்னாடி தான் நீங்கள் அந்த ஒரு ஒர்க்கை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு. அரசருக்குரிய தகுதி பேர்களாக திருக்குறள் எவற்றை குறிப்பிடுகின்றன அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சரிங்களா. அப்போது இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு சில திருக்குறளை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதனுடைய வரிகளை பேஸ் பண்ணி எந்தெந்த திருக்குறள்லாம் பார்த்தீங்கன்னா அரசர்களுடைய தகுதிகளுடைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் பி சரிங்களா. ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 மற்றும் 3 வந்து கரெக்டாக இருக்குது சரிங்களா. இது 3ம் பார்த்தீங்கன்னா அரசனுடைய தகுதிகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு திருக்குறளாக இருக்குது சரிங்களா. அதாவது படைக்குடி, அடுத்து பார்த்தா முறை செய்து காத்தல், அப்புறம் பார்த்தா ஈட்டலும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அந்த 3 திருக்குறளையும் நம்ம பார்த்துடலாம். கவனிங்க, இந்த 3 திருக்குறள் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இது ஒரு முக்கியமான திருக்குறள். இது வந்து பார்த்தீங்கன்னா அரசருடைய தகுதிகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு திருக்குறளாகவும் இருக்கு. அடுத்து பாருங்க, படைக்குடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு சரிங்களா. இதுவும் அதனுடைய தகுதிகளை பற்றி தான் சொல்லுது. அடுத்து பாருங்க, இது ஒரு முக்கியமான திருக்குறள். ஈற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு சரிங்களா. அப்போ அந்த கொடுத்துருக்கக்கூடிய 3 திருக்குறளுடைய நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இதுதான் அரசருடைய தகுதிகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு திருக்குறளாக இருக்குது. இதனுடைய மீனிங்கெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரிங்களா. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, கடுகை தொலைத்தேர் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க சரிங்களா. நல்லா கவனிங்க. கடுகை தொலைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என பாடியவர் யாருன்னா இடைக்காடர் சரிங்களா. யாரு, இடைக்காடர். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் சரிங்களா. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஔவையார்னு சொல்லிட்டு போட்டுருவீங்க. ராங்கு, ஔவையார் போடக்கூடாது சரிங்களா. இடைக்காடர் நல்லா ஞாபகம் சரிங்களா. கடுகை தொலைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படி சொன்னது யாருன்னா இடைக்காடர் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு டைரக்டான ஒரு கொஸ்டின் தான். அதாவது சில அறிஞர்களை கொடுத்துருக்காங்க, அதோட நம்ம என்ன பண்ணோம், ஸோ பொருத்தணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெள்ளை வாரணன் சரிங்களா. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு கிமு 5320 சரிங்களா. இவருடைய காலம் கொடுத்துருக்காங்க. அடுத்து கனக சபாபதி பிள்ளை, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டு சரிங்களா. கிமு 2ஆம் நூற்றாண்டு. அடுத்து என் சுப்பிரமணியன் சரிங்களா. என் சுப்பிரமணியன் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சரு கிமு 4ஆம் நூற்றாண்டு முதல் 3ஆம் நூற்றாண்டு வரை சரிங்களா. இதுக்கான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வையாபுரி பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிறது 3rd தான், கிபி 4ஆம் நூற்றாண்டு சரிங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இங்கே 7 இருக்குது, 2413. இது ஒரு டைரக்டான கொஷின்ஸ். அவங்களுடைய காலங்களை வந்து பார்த்தோன்னா பொருத்தணும். இது மாதிரி கேட்கறது ரொம்ப ரொம்ப ரேரு. பட் ஆனால் ஒரு சில நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. வேதம் தமிழ் செய்த மாறன் யார் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. யார் கவனிங்க, வேதம் தமிழ் செய்த மாறன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா நம்மாழ்வார் சரிங்களா. யார், நம்மாழ்வார். சரி, இப்போ இதனுடைய ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்லாம் நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். ஏன்னா இங்கே ஆண்டாள் கொடுத்துருக்காங்க, இங்கே பெரியாழ்வார் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமங்கையாழ்வார் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரிலேட்டடாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். கவனிங்க. சரி, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஆழ்வார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 12 ஆழ்வார்கள் இருப்பாங்க சரிங்களா. ஸோ 12 பேர் வந்து இருப்பாங்க. அதில் முதல் ஆழ்வார்கள் யாருன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கேட்பாங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ முதல் ஆழ்வார்கள் யார் யார் அப்படி கேட்டாங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அப்படி சொல்லுவாங்க சரிங்களா. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்.
அதாவது இது எப்படி வச்சுக்கலாம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு முதல் ஆழ்வார் எப்படின்னா பொய் பூதம் பேய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பொய் பூதம் பேய் சரிங்களா, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்து இங்கே பாருங்க, ஆண்டாள். ஆண்டாளுடைய சிறப்பு பெயர் வந்து என்னன்னு கேட்பாங்க சரிங்களா. சில நேரத்தில் வந்து கொஸ்டின் கூட கேட்கலாம், டேரக்டாக கொஸ்டின் கேட்கலாம். ஆண்டாளுடைய சிறப்பு பெயர் யாரு, இல்லைன்னா சூடி கொடுத்த சுடற்கொடி நாச்சியார் என்பவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம் சரிங்களா. அப்போ ஆண்டாளுடைய சிறப்பு பெயர் என்னது, சூடி கொடுத்த சுடற்கொடி நாச்சியார். இதுதான் ஆண்டாளுடைய சிறப்பு பெயராக இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் சரிங்களா இது. அடுத்து பாருங்க, நம்மாழ்வார் சரிங்களா. நம்மாழ்வாரை பற்றி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஆழ்வார்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா, ஹெட் ஆஃப் த ஆழ்வார். அதனுடைய தலைவர் யாரு, நம்மாழ்வார். அப்போ ஆழ்வார்களுடைய தலைவர் யாருன்னா நம்மாழ்வார். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னா, இதனுடைய வேறு பெயர், அதாவது ஆழ்வாருடைய நம்மாழ்வாருடைய வேறு பெயர்கள் வந்து என்னென்ன சொல்றாங்கன்னா சடகோபர் சரிங்களா. என்னது சடகோபர், நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். சடகோபர் வரும்போது நம்ம கம்பன் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கூடாது சரிங்களா. ஏன்னா சடகோ பிறந்தாதுன்றது அவர் எழுதிய ஒரு நூலாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தா சடகோபர் சரிங்களா. என்னது சடகோபர். அப்போ சடகோபர்ன்றது வேறு பெயராக இருக்குது. அடுத்து பாருங்க பராங்குசர் சரிங்களா. என்னது பராங்குசர், யாருடைய வேறு பெயர், எல்லாமே நம்மாழ்வாருடைய வேறு பெயர். அடுத்து பார்த்தா மாறன், என்னது மாறன் சரிங்களா. சரி, அடுத்து பாருங்க பாடல்கள். பாடல்கள் பாடல்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திராவிட வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதாவது நம்மாழ்வாருடைய பாடல்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. அப்படி கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தோன்னா திராவிட வேதம். என்னது திராவிட வேதம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, பெரியாழ்வார். யாரு, பெரியாழ்வார். சரி, பெரியாழ்வார் அவருடைய இயற்பெயர் வந்து என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. பெரியாழ்வாருடைய இயற்பெயர் விஷ்ணு சித்தர். என்னது விஷ்ணு சித்தர், இவர் தான் இதனுடைய இயற்பெயராக இருக்கு. அடுத்து பெரியாழ்வாருடைய வேறு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர்பிரான். பட்டர்பிரான் கிளியர்த்த ஆழ்வார் சரிங்களா. பட்டர்பிரான் கிளியர்த்த ஆழ்வார் என அழைக்கப்படும் ஆழ்வார் யாருன்னு கேட்பாங்க சரிங்களா. அப்போ என்ன பண்ண நம்ம ஆன்சர் பெரியாழ்வார்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து பெரியாழ்வார் பிறந்த ஊர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பெரியாழ்வார் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் சொல்லுவாங்க, இல்லை ஸ்ரீவல்லிபுத்தூர் சொல்லுவாங்க சரிங்களா. ரெண்டுமே சொல்லுவாங்க. அது அவங்க பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வைக்கும்போது எந்த மாதிரி அது ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஸ்ரீவல்லிபுத்தூர் இல்லை ஸ்ரீவில்லிபுத்தூர் சரிங்களா. சரி, அடுத்து பாருங்க, இவருடைய வளர்ப்பு மகள் யாரு அப்படின்னு பார்ப்பாங்க. கவனிங்க, இவருடைய வளர்ப்பு மகள் ஆண்டாள் சரிங்களா. இவருடைய வளர்ப்பு மகள் யாரு, ஆண்டாள். அடுத்து பாருங்க, ஆண்டாளுக்கு கோதை என்று பெயரிட்டவர் யாருன்னா பெரியாழ்வார் சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டாளுக்கு பேதை அப்படின்னு பேர் கோதை சரிங்களா. என்னது கோதை. ஆண்டாளுக்கு கோதை என பெயரிட்டவர் யாரு, எந்த ஆழ்வார் கேட்பாங்க. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஆழ்வார்கள் பேஸ் பண்ணி ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்தடுத்துல வந்து கொஸ்டின்ஸ் மேபி இடம்பெறலாம், அதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கொஞ்சம் நோட் பண்ணி படிங்க, ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்கு, கவனிங்க. இது ஒரு கூற்று காரணம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸு நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. கூற்று காரணம் அப்படி வந்தாலே நம்ம என்ன பண்ணோம், மேக்ஸிமம் உங்களுக்கு படித்து பாருங்கள். அதுக்கான ஆன்சர் எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரிஞ்சால் ஸோ உங்களுக்கு அதனுடைய ஆன்சர் போட்டுருங்க. அப்படி தெரியாத பட்சத்தில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, கூற்று காரணம் சரி, கூற்று காரணத்தை விளக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க சரிங்களா. இல்லை இன்கேஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுது, ஃபேக்டர் வந்து பார்த்தாலே தெரியுது, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் ரெண்டுமே ஓகே அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டே. பட் ஆனால் அதோட இது வந்து பொருந்தலை அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கூற்று காரணம் சரி, கூற்று காரணம் கூற்று விளக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். அப்போ இதில் வந்து என்ன கொஸ்டின் சொல்கிறாங்க பாருங்கள், கவனிங்க. கிபி 5ஆம் நூற்றாண்டில் கிளிவிருத்தம், எலிவிருத்தம், அடுத்து பார்த்தா நரிவிருத்தம் முதலிய சமண சமய நூல்கள் இயற்றப்பட்டன. ஆமாம் சரிங்களா. 5ஆம் நூற்றாண்டு வந்து பார்த்தோன்னா கிளிவிருத்தம், எலிவிருத்தம், அப்புறம் பார்த்தோன்னா நரிவிருத்தம், இந்த மாதிரி ஒரு சமய நூல்கள் வந்து பார்த்தோன்னா அந்த காலத்தில் வந்து எழுதியிருக்காங்க. அது உண்மைதான் சரிங்களா, இதில் வந்து தப்பு கிடையாது. அப்போ கூற்று வந்து சரி. அடுத்து பாருங்க, இவை யாக்கை நிலையாமையையும் செல்வம் நிலையாமையையும் எடுத்துரைத்தன சரிங்களா. ஆமாம், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது. அப்போ பாருங்க, ஏ மற்றும் பி இரண்டும் சரியானது, மேலும் ஆறானது ஏவிற்கான சரியான விளக்கமாகும் அப்படின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா. சரி, அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்ட் தான். அப்போ அதனுடைய எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கவனிங்க. அடுத்த கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இங்க கவனிங்க, பின்வருவனவற்றுள் எது தவறான பொருத்தம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? எது வந்து மிஸ்மேட்ச் வந்து ஆகியிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே சயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். சரிங்களா? சயின்ஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கொஷின். அப்போ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சைக்கொல்லிகள், களைக்கொல்லிகள் அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ தவறான பொருத்தம். சரிங்களா? என்ன பண்ணோம்? சரியான பொருத்தம் சொன்ன மாதிரி தெரியுது. சரிங்களா? தவறான பொருத்தம் எதுன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4 தான் என்ன இருக்கு, கரெக்டுன்னு இருக்கு. சாரி, ராங்குன்னு இருக்கு. இந்த இடத்துல தவறான பொருத்தமா இருக்கு. அப்போ 1, 2 என்ன இருக்கு, கரெக்டாக வந்து பேர் ஆயிருக்கு அப்படி சொல்லிக்கலாம். அப்போ செயற்கை உரங்கள் அப்படின்னா நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம நிலத்துக்கு வந்து பார்த்தா நிறைய உரங்கள் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இப்போ இல்லை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு சில செடிகளுக்கெல்லாம் பார்த்தோன்னா நம்ம உரங்களை வந்து பயன்படுத்துகிறோம். அது வந்து நம்ம பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், செஞ்சுருப்போம். சரிங்களா? அதுதான் என்னது செயற்கை உரம்னு சொல்லுவோம். அப்போ அது பாருங்கள் என்னென்ன இருக்குன்னா, யூரியா, அம்மோனியா, அது அம்மோனியம் சல்பேட், அப்புறம் பொட்டாஷ் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ யூரியா, அம்மோனியம் சல்பேட், பொட்டாஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது, செயற்கை உரங்கள். சரிங்களா? செயற்கை உரங்கள். இதே இயற்கை உரங்கள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இயற்கை உரங்களை பொறுத்தவரை எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்னென்ன வரும்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகள். சரிங்களா? பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு செவின், மாலத்தியான், அப்புறம் பார்த்தீங்கன்னா தயோடாண்டே. சரிங்களா? தயோடாண்டே இதுதான். சரிங்களா? இதெல்லாம் பூச்சிக்கொல்லிகளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பூஞ்சைக்கொல்லிகள். என்னது, பூஞ்சைக்கொல்லிகளும் களைக்கொல்லிகளும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இதில் ஏன் சார் ராங்காக இருக்குது, என்ன பேர் வந்து ராங்காக இருக்குது, இது வேறு எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஞ்சைக்கொல்லிகளுக்கும் களைக்கொல்லிகளுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில மெட்டீரியல் ஐட்டம்ஸ். சரிங்களா? அதான் நேம்ஸ். அப்போது பூஞ்சைக்கொல்லிகளுக்கு வந்து இதுவும் களைக்கொல்லிகளுக்கு வந்து இதுவும் என்ன இருக்கு, மிஸ்மேட்ச் வந்து ஆர்டர் வந்து மாறி இருக்கு. அப்போ பார்த்தோன்னா பூஞ்சைக்கொல்லிகளுக்கு வந்து எது கரெக்டுனா பிளிடாக்ஸ், அப்புறம் பார்த்தா காப்டன், அப்புறம் டில்ட். இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர், பூஞ்சைக்கொல்லிகளுக்கான ஆன்சர். இதே வந்து பார்த்தா களைக்கொல்லிகளுக்கு வரும்போது டோக் E25, அடுத்து பார்த்தா பேசலின், அடுத்து பார்த்தா டாலபோன். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெர்ஜ் ஆயிருக்கு. அப்போ இது வந்து இந்த மாதிரி கரெக்டாக இருந்திருந்தா, இதுவும் மாறி மாறி இருந்திருந்தா எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருந்திருக்கும். பட் ஆனால் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்க மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இது ரெண்டுமே கரெக்டாக இல்லை, இதுதான் தப்பாக இருக்குது. அப்போ அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 4 வந்து கரெக்டாக இருக்குது இதுக்கான ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கவனிங்க. இங்கே என்ன கொஸ்டின் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நல்லா கவனிங்க. கூற்று நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் நச்சு நியூரோடாக்சின் என்று அழைக்கப்படுகிறது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் பாருங்கள் வந்து என்ன இருக்குன்னா, இது குருட்டுத்தன்மையை ஏற்படுத்தும், பார்வை நரம்பு சுவாச செயலிழப்பை ஏற்படுத்தும், பிரனிக் நரம்பு மற்றும் தடை நரம்புகளை பாதிக்கிறது சொல்லிக்கிறாங்க. இது வந்து பார்த்தா ஒரு நரம்பு மண்டலத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் கொஷின்ஸு. அது வந்து பார்த்தோன்னா அதனுடைய ஃபேக்ட்டும் பார்த்தோன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது, இல்லை எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. எல்லாமே ராங்காக இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ரெண்டுத்தையுமே பார்த்தோன்னா போத் வந்து கரெக்டு. அப்போ கூற்று மற்றும் காரணம் சரியானது, ஆனால் காரணம் கூற்றுவிற்கு சரியான விளக்கமாகும் அப்படி சொல்லிக்கிறாங்க. அது காரணமானது. சரிங்களா? ஆனால் காரணமானது கூற்றுவிற்கு சரியான விளக்கமாகும். சரிங்களா? இங்கே விளக்கவில்லைன்னு சொல்லிக்கிறாங்க, நல்லா கவனிக்கணும். டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கொஞ்சம் ஏதோ மிஸ்மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க இங்கே. சரிங்களா? அதனால் எனக்கு கமாலாம் அந்த புள்ளி ஸ்டாப்லாம் கொஞ்சம் வந்துருந்தால் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும் எந்த இடத்துல புல் ஸ்டாப் இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல வந்து அப்படியே கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணது கொஞ்சம் விசித்திரமாக பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரிங்களா? எப்போவுமே நீங்கள் சயின்ஸ் கொஸ்டின் படிக்கும்போது நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பேசிக்காக முக்கியமான அந்த டாபிக் மட்டும் தான் படிப்போம். சரிங்களா? காந்தவியல், ஒளியியல், அப்புறம் இன்னொரு ஒளியியல், அப்புறம் பார்த்தோன்னா இதே கெமிஸ்ட்ரி வரும்போது அமிலம், காரம் அதெல்லாம் படிப்போம். சரிங்களா? அப்புறம் இதே நீங்கள் பயாலஜி வந்துட்டீங்கன்னா டிசீஸ் மட்டும் தான் படிப்போம். அதெல்லாம் முடிஞ்சாலும் செலக்டடான டாபிக் மட்டும் நம்ம சயின்ஸில் படிச்சுட்டு இருப்போம். அதுக்காக சொல்லிக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து லிமிட்டடான கொஷின்ஸ் ஒன்று வரும். இன்னொன்று சயின்ஸ் நீங்கள் படிக்கும்போது என்ன இருக்குன்னா நிறைய கடல் மாதிரி இருக்கும். சரிங்களா? சிலபஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்போயுமே அந்த சயின்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம படிக்க மாட்டோம். சரிங்களா? லிமிட்டடான டாபிக் மட்டும் தான் படிப்போம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சயின்ஸில் இந்த மாதிரி கூட்டுக்காரணத்தில் வரும்போது அதுக்கான ஆன்சர் வந்து பி, அதாவது கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி. அப்போ பார்த்தா கூற்று வந்து காரணத்தை வந்து விளக்குகிறது அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் அதுவே நீங்கள் ஆன்சராக மார்க் பண்ணலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கவனிங்க. இந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிங்க. மரபணு குறியீட்டின் பண்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. சரியான சொற்றொடர்
சொற்றொடர்களை கண்டறிக அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது மரபணு குறியீட்டுடைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பண்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அதனுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து எத்தனை வந்து இங்கே ராங்கு இல்லை எத்தனை வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். சரிங்களா? எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங்கு கிடையாது. 1 2 3 அண்டு 4 அண்டு 5 எல்லாமே கரெக்டு தான். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, 3 தொகுதிகளாக காணப்படும். ஆமாம், சரிங்களா? அதுவும் உண்மை தான். மரபணு குறியீடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 தொகுதிகளாக காணப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவைகள் பலவற்றை குறியிடாது. பலவற்றை குறியிடாது, ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா குறியிடும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்புள்ளிகள் இல்லாமல் தொடர்ச்சியானவை. ஆமாம், உண்மைதான். சரிங்களா? கார்புள்ளிகள் இல்லாமல் தொடர்ச்சியானவை. அடுத்து பொதுவானவை. சரிங்களா? என்னது பொதுவானவை. அடுத்து பார்த்தா தெளிவானவை. இது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பண்புகள். சரிங்களா? அதனுடைய பண்புகள் சொல்லும் போது அவங்க என்ன புக்கில் சொல்லியிருக்காங்களோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதில் வந்து நம்ம எதுவும் மாற்று கருத்தாக சொல்லிட்டு போகிறதில்ல. அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கவனிங்க. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் எது லூயி அமிலம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ லூயி அமிலம் வந்து எது கிடையாதுன்னா இங்கே pH3 தான். சரிங்களா? இதுதான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? இல்லை வேறு ஒன்றுமே இல்லை, டேரெக்டான ஒரு கொஷின் தான். இல்லை வந்து ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, டேரெக்டாக ஒரு கொஷின் தான். அடுத்து பாருங்கள், என்ன கொஷின்னா கனத்தாக்கினுடைய அலகு. சரிங்களா? கனத்தாக்கினுடைய அலகு, அதாவது யூனிட் ஆஃப் இம்ப்ளஸ். அதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா நியூட்டன் செகண்ட்ஸ். சரிங்களா? இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர், நியூட்டன் செகண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், என்ன இருக்குது, பயோ எத்தனால் எதிலிருந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 2 மற்றும் 3 4மே கரெக்டாக தான் இருக்குது. அப்போது உருளைக்கிழங்குலேருந்து பயோ எத்தனால் வந்து உருவாக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா சோளம். சரிங்களா? கார்ன் அப்படி சொல்கிறோம்ல, நம்ம சாப்பிட்ற அந்த கார்ன், அதுலேருந்து நம்ம பார்த்தோன்னா பயோ எத்தனால் வந்து உருவாக்க முடியும். அடுத்து பார்த்தோன்னா காட்டா மணுக்கு. சரிங்களா? காட்டா மணுக்கு விதை கட்டி சொல்கிறாங்க. சரிங்களா? அதுவும் பார்த்தோன்னா பயோ எத்தனால் வந்து உருவாக்க முடியும். அடுத்து பார்த்தோன்னா பாசிகள். சரிங்களா? அதுலேருந்து பார்த்தோன்னா பயோ எத்தனால் வந்து உருவாக்க முடியும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 4மே கரெக்ட் தான். சரிங்களா? என்னென்ன, அதாவது ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு, 2வது சோளம், 3rd வந்து பார்த்தோன்னா காட்டாமணுக்கு, அடுத்து பார்த்தோன்னா 4வது பாசிகள். சரிங்களா? இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், பயோ எத்தனால் வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கீழ்கண்டவற்றில் எந்த வாயுக்கள் அமிலமலைக்கு காரணமாகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்னது, அமிலமலைக்கு காரணமாகின்றன அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது ஜென்ரலாக இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறோன்னா நைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் இதுதான் அமிலமலைக்கு மிக முக்கிய காரணமாக இங்கே இருக்குது. சரிங்களா? எப்பவுமே பார்த்தோன்னா அமிலமலை ஏன் வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் இப்போது காற்றினுடைய மாசுபாடு தான் மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்குது. காற்று வந்து மாசுபடுறதுனால தான் அது என்னவோ அமிலமலையாக மாறி அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம நிலத்தில் வந்து வருது. சரிங்களா? ஏன் அப்படின்னா காற்றுக்கு வந்து பார்த்தா நிறைய தொழிற்சாலைகள், அப்புறம் பார்த்தா வாகனங்களிலிருந்து வெளியேறக்கூடிய புகை, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா நிறைய விதமான அபரிகரிதமான புகையை வந்து வெளியிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த புகையில் என்ன ஆகும்னா நம்ம காற்றை வந்து அது வந்து கெடுதலை உருவாக்கும். அப்படி உருவாக்கினா தான் அமிலமலை வந்து பெய்கிறது. அப்படி வந்து பெய்யும் போது அந்த அமிலமலைக்கு வந்து என்ன அந்த வாயுனா நைட்ரஜன் மற்றும் சல்ஃபர். சரிங்களா? இந்த வாயு தான் அமிலமலைக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், என்ன கொஸ்டின் இருக்குன்னா, கவனிங்க. இளவரசர் ஜகந்தர் ஷாவிடம் செல்வாக்கு செலுத்திய பெண்ணின் பெயரை வந்து குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? இளவரசர் ஜகந்தர் ஷா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். அதாவது ஜகந்தர் ஷா இருக்கக்கூடிய செல்வாக்கு செலுத்திய பெண்ணின் பெயர் வந்து என்னன்னா லால் குல்வர். என்னது, லால் குல்வர். சரிங்களா? யாருன்னா ஜகந்தர் ஷாவுடைய செல்வாக்கு செலுத்திய அந்த பெண் வந்து யாருன்னா லால் குல்வர். சரிங்களா? இது வந்து ஒரு டைரக்டான ஒரு கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்ன இருக்கு, இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு, கவனிங்க. நம்ம எப்பயுமே அந்த யூனிட் 8 இதுக்கு முன்னாடி பழைய சிலபஸில் யூனிட் 8 and 9 படிக்கும்போது தமிழ்நாட்டினுடைய சீர்திருத்தவாதிகள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு டாபிக் இருக்குது. சரிங்களா? 19ஆம் நூற்றாண்டுடைய சீர்திருத்தவாதிகள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாடம் படிப்போம். அதில் வந்து பார்த்தோன்னா அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் படிப்போம். இந்த அயோத்திதாசர் வந்து பார்த்தா நிறைய வந்து பண்ணியிருப்பார். சரிங்களா? அவரை பற்றி நீங்கள் படிக்காமல் நீங்கள் ஒரு எக்ஸாமாலே நீங்கள் போகக்கூடாது, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர்னு சொல்லியிருப்பார். இப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள், கவனிங்க. ஜான் ரத்தினம் மற்றும் டேஷ் திராவிடர் கழகம் என்ற இயக்கத்தை நிறுவி 1885 ஆம் ஆண்டில் திராவிட பாண்டியன் என்ற பத்திரிகையை தொடங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
அதாவது திராவிடர் கழகம் என்னும் கழகத்தை வந்து ஜான் ரத்தினம் அப்புறம் பார்த்தா அயோத்திதாசர் அவங்க ரெண்டு பேருமே இணைந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1882 சரிங்களா 1882 என்ன பண்ணியிருப்பாரு அந்த திராவிடர் கழகம் என்ற ஒரு கழகத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பார். 2 பேர் வந்து சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. யாருன்னா அது ஜான் ரத்தினம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் 1882 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க திராவிட கழகம்னு. அப்படி திராவிட கழகம்னு ஒரு கழகத்தை வந்து நிறுவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1885 திராவிட பாண்டியன் என்ற ஒரு பத்திரிக்கை வந்து தொடங்குறாரு. அப்போ இதுல 2 விதமான கொஸ்டின்ஸ் இருக்கு. 1882 வந்து பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகம், அடுத்து திராவிட பாண்டியன் சரிங்களா 1885 வந்து திராவிட பாண்டியன் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை வந்து தொடங்குறாரு சரிங்களா. அது இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய ரிலேட்டட் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பண்டித அயோத்திதாசர் சரிங்களா. அடுத்த பார்ட் பாருங்க கவனிங்க. அதனுடைய ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்டர்லாம் கொடுத்துருக்கேன். அயோத்திதாசர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கினா இந்த இம்பார்ட்டன்ட் டேட்டா வந்து தெரியாமல் நீங்கள் எக்ஸாம் ஹால் போகக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா அத்வைதானந்தா சபை சரிங்களா, இல்லை சபா சொல்லுவாங்க சரிங்களா, அத்வைதானந்தா சபா. அப்போ அத்வைதானந்தா சபா அப்படி உருவாக்குறது யாருன்னு கேட்பாங்க. அப்படி உருவாக்குறது யாருன்னா அயோத்திதாசர் தான். அடுத்து பாருங்க, நம்ம இப்போதான் முன்னாடியே பார்த்தோம் 1882 சரிங்களா 1882 திராவிடர் கழகம். அது திராவிடர் கழகம் அது யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ரத்தினம் மற்றும் அயோத்திதாசர் இவங்க 2 பேர் சேர்ந்து தான் 1882 வந்து திராவிடர் கழகன்ற ஒரு இதில் வந்து கழகத்தை வந்து உருவாக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம் 1885 திராவிட பாண்டியன் இதழ் வந்து உருவாக்கியிருக்காங்க சரிங்களா, அந்த பத்திரிகை வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா 1907 என்னது 1907 ஒரு பைசா தமிழன் என்னது ஒரு பைசா தமிழன் என்ற ஒரு வார பத்திரிகை இது சரிங்களா. இந்த ஒரு பைசா தமிழ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வார பத்திரிகை. அதை வந்து தொடங்கி என்ன பண்ணியிருப்பான், அதில் நிறைய கருத்துக்களை வந்து வெளியிட்டு இருப்பார் இவர். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருப்பான்னா அந்த இவர் உயிரோடு இருக்க வரி சரிங்களா, அதாவது கடைசி காலத்து வரி என்ன பண்ணுவோம் அந்த இதில் வந்து நிறைய வந்து வெளியிட்டு இருப்பார் சரிங்களா. அடுத்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்க 1891 சரிங்களா 1891 நீலகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மாநாடு வந்து நடத்துகிறாங்க சரிங்களா. எதனுடைய மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரியில் நடத்துகிறாங்கன்னா திராவிட மகாஜன சபையுடைய முதல் மாநாடு வந்து எங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திராவிட மகாஜன சபையுடைய முதல் மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தா நீலகிரியில். எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1891 வந்து நடக்குது. 1891 வந்து நடக்குது. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பைசா தமிழன் சொல்லிட்டு இருந்தா, ஸோ தன் இருக்கிற வரையும் வந்து அதை வந்து ரன் பண்ணியிருப்பாருன்னு. அப்போ அதனுடைய இயர்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட இதுலேருந்து ஒரு 7 வருஷம் கழிச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 1914 சரிங்களா 1914 1914 வரையும் என்ன பண்ணியிருப்பாரு அதை வந்து ரன் பண்ணியிருப்பாரு சரிங்களா. அது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட்டு. நீங்கள் 1907 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 7 வருஷத்துக்கு அப்புறம் வரை அது ஒரு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் 1898 சரிங்களா 1898 சாக்கிய பௌத்த சங்கம் என்னது சாக்கிய பௌத்த சங்கத்தை வந்து என்ன பண்ணுறாரு இவர் வந்து நிறுவுறாரு சரிங்களா. 1898 சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை வந்து நிறுவி அதுலேயும் பார்த்தா தன்னுடைய கருத்துக்களை வந்து இவர் என்ன பண்ணாரு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு சரிங்களா. சரி, இதுவரை இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரை பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து ஒரு எக்ஸாம் நம்ம படிக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கிங்க. எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வரும் சரிங்களா. வரும்போது அதுக்கு முன்னாடி நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷனும் அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணுறதும் டிஃப்ரெண்ட் இருக்கணும். ரெண்டுமே ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது. அதாவது நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரே மாதிரி தான் படிக்கிறது, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு முன்னாடியே ஒரே மாதிரி தான் படிக்கிறது. அந்த மாதிரி படிக்காமல் நோட்டிஃபிகேஷன் வர வரை நம்ம ஒரு மாடலாக படிக்கணும். நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் வந்து வந்துடுச்சா அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா படிங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நம்ம படிக்கும்போதும் நல்லா புரிஞ்சுட்டு படிங்க. அதுக்கப்புறம் நிறைய குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம நிறையா ஒவ்வொரு கொஸ்டின் அப்படி எடுத்து நம்ம டிஸ்கஷன் பண்ணி படித்தாலே நிறைய சோர்சஸ் வந்து நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த எக்ஸாம் வந்து நிறைய வந்து தப்பு பண்ணிட்டீங்க. எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து தெரிஞ்ச கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்றது ஒரே மாரி வச்சுட்டு, தெரியாத கொஸ்டின் அட் த சேம் டைம் அப்படியே ஆன்சர் பண்றீங்க. அந்த மாரி இல்லாம, என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டின்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. தெரியாத கொஸ்டின் கொஞ்சம் பெண்டிங் வச்சு, அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா, நீங்க 2மே ஒரே மாரி நேரத்தில வந்து எடுத்துட்டு போனீங்கன்னா, தெரிஞ்ச கொஸ்டினுக்கும் ஒரே மாரி, தெரியாத கொஸ்டின் ஒரே மாரி ஆன்சர் பண்ணீங்கன்னா, கடைசியில அது கொலாப்ஸ் தான் உருவாக்கும் அது. சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தெரியாத கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.